மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல காவேரிய பார்க்கறதுக்காக இப்ப விஜயோட பாட்டி, தாத்தா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காவேரி தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்திருக்கிற நோக்கமே சாரதா கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக தான். சாரதாவ வெளிய அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுக்கு வரீங்களா?" அப்படின்னு சொல்லி சாரதாவ வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "காவேரியோட நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு இல்லையா? அது அப்படியே இருக்கட்டும். தயவு செஞ்சு காவேரிய நீங்க ஊருக்கே அழைச்சுக்கிட்டு போயிடுங்க. இப்போ தயவு செஞ்சு பேத்திய மட்டும் என்கிட்ட குடுத்துருங்க." அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இத கேட்ட உடனே சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. "ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறப்ப, "ஆமா, இப்ப காவேரி கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார்ல. அப்படி வலுக்கட்டாயமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உயிருக்கே ஆபத்துல போய் முடியும்ல. அதனால இது அப்படியே விட்டுறலாம். நீங்க ஊருக்கே அழைச்சுக்கிட்டு போயிடுங்க காவேரிய. பேத்திய எங்ககிட்ட குடுத்துருங்க." அப்படின்னு மறுபடியும் பாட்டி சொல்ல, உடனே சாரதா, கங்கா, நிவின் இவங்க எல்லாருமே போய் தனியா பேசுறாங்க. அப்ப கங்கா இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. நீங்க குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல." அப்படின்ன உடனே சாரதா மறுபடியும் போயிட்டு, "இதெல்லாம் ஒத்து வராதுங்க. நாங்க வேணும்னா இங்கேருந்து போயிடுறோம். ஆனா குழந்தைய குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, "சரி, குழந்தைய நீங்க வச்சிருந்தீங்கன்னா, காவேரி கிட்ட இந்த குழந்தைய எப்படி அறிமுகப்படுத்துவீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே சாரதாவால எதுவுமே செய்ய முடியல. கடைசியா பார்த்தீங்கன்னா, "என் பேரனும் என்னைய விட்டு போக போறான்." அதாவது ஒரு பொய்ய வேறையா சொல்லி வச்சிருக்கிறாங்க. "விஜய காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு." அப்படின்னு ஒரு பொய்ய வேறையா சொல்லி வச்சுட்டாங்க இந்த பாட்டி. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி சாரதா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டதுனால, இப்ப சாரதாவும் ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம காவேரியும் இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது காவேரிக்கு ஒண்ணுமே தெரியவே இல்ல. நாளைக்கு என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.